தலைப்புச் செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிறப்பு தூய்மை பணிகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், பள்ளிக்கல்வித்துறையின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரம். வணக்கம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்று இப்போது பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலர் அனைத்து மாவட்ட கல்வி முதன்மைச் செயலர்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அனைத்து வகுப்பறைகளும் தூய்மை செய்து கரும்பலகை பயன்படுத்தும் வண்ணம் உறுதி செய்தல், அதே போல ஆசிரியர் அறைகள், ஆய்வகம் மற்றும் வகுப்பறை உள்ளிட்ட இதர அறைகளில் தேக்கமடைந்துள்ள தேவையற்ற பொருட்கள் மற்றும் காகிதங்களை உடனடியாக அப்புறப்படுத்தல், அதே போல பள்ளி அலுவலகம் மற்றும் தலைமை ஆசிரியர் அறையை முழுமையாக தூய்மை செய்தல், புதர்கள் மற்றும் களைச்செடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தல், மேலும் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகள் மற்றும் பிற அறைகளில் உள்ள தேவையற்ற பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்தி கதவு மற்றும் ஜன்னல்களை தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் காலை மதிய உணவு திட்டத்திற்காக சமையல் அறை நன்கு சுத்தம் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டதுடன் அதுபோல சமையல் பாத்திரங்கள் முழுமையாக கழுவு போட்டு பயன்படுத்த வேண்டும். அதே போல மாணவர்கள் உணவருந்தும் இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளி வளாகத்தில் நீர் தேங்காத வண்ணம் சுற்றுப்புறம் மேடு பள்ளமின்றி சமப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அனைத்து வகுப்பறைகளும் சுத்தம் செய்து நன்றாக நீரால் தூய்மை செய்து பள்ளியில் உள்ள கட்டிடங்களுக்கும் வளாகம் தூய்மையாக மிளிர செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளி வளாகத்தில் சேரும் குப்பைகளை எக்காரணம் கொண்டு எரிக்க கூடாது. அதே போல பள்ளி வளாகத்தில் சேரும் தேவையற்ற குப்பைகளை மேலாண்மை செய்தல், மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை இனப்பிரித்து மறுசுழற்சிக்காக உள்ளூர் நிர்வாகத்திடம் கழிவுகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வுநிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை முழுமையாக தூய்மை செய்து பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் தற்போது அனைத்து பள்ளி மாவட்ட அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் அறிவித்திருக்கிறார். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற அடிப்படையிலே தமிழக அரசு கல்வித்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த திட்டமானது அனைத்து இடங்களிலும் அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் தற்போது இந்த அறிவிப்பானது பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.